தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் காற்றாலை திட்டத்தை நிறுத்திய அதானி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கொரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் காயம். அரசு அச்சகத்தில் ஊழியர் பாதுகாப்பு அதிகாரி மோதல், பதற்றமான சூழ்நிலை. அனுர அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் வெளியான தகவல். பதுளையில் லொரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, ஒருவர் பலி. எல்ல வனப்பகுதியில் தீப்பரவல். நீதிமன்ற வளாகத்தில் இருந்து சந்தேக நபர் தப்பியோட்டம். ஹொரணை பொருளுக்கொட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் தீ விபத்து. நாளைய மின்வெட்டு குறித்து வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் திட்டமிடப்பட்ட $1 பில்லியன் காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு இது குறித்து அறிவித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் செயல்படுத்தப்படவுள்ள 2 காற்றாலை மற்றும் மின் பரிமாற்ற திட்டங்களில் இருந்து கௌரவத்துடன் விலக முடிவு செய்துள்ளதாகவும் அதானி கிரீன் எனர்ஜி பணிப்பாளர் குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கைக்கான அதன் அர்ப்பணிப்பு அப்படியே உள்ளது என்றும் இலங்கை அரசாங்கத்தின் அபிலாசைகளின் அடிப்படையில் எதிர்கால திட்டங்களுக்காக தமது நிறுவனம் திறந்திருப்பதாகவும் அதானி குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு 2 கியூனுப்பட்டிய பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளதாக கொம்பனி தெரு போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 2:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே காயமடைந்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், போலீஸ் கான்ஸ்டபிள் தனது கடமைகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது கியூனுப்பட்டிய பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட நபர் ஒருவரை விசாரித்து அவரை சோதனையிட முயன்றுள்ளார். சந்தேக நபர் போலீஸ் கான்ஸ்டபிளை கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் விசாரணைகளை கொம்பனி தெரு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை அரசாங்க அச்சகத்தில் அச்சு திணைக்கள ஊழியருக்கும் அதன் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கமானது பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. உணவு வாங்குவதற்காக அச்சகத்தில் இருந்து வெளியேறிய ஊழியர் அச்சகத்திற்கு திரும்பிய போது பாதுகாப்பு உத்தியோகத்தருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அத்தோடு பாதுகாப்பு உத்தியோகத்தர் கூர்மையான ஆயுதத்தால் ஊழியரை தாக்க முயன்றதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. புதிய அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு அன்றைய தினமே காலை 10:30 மணிக்கு தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வேண்டுகோளின் பேரில் நாடாளுமன்றத்தின் நிலையிற் கட்டளைகள் 16 விதிகளின்படி நாளை சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்பட உள்ளது. இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவது குறித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன 10ஆம் தேதி அன்று வெளியிட்ட விசேட வர்த்தமானி எண் 2423 கீழ் 4 மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும். மேலும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சபாநாயகர் அறிவித்துள்ளார்.
பதுளை பண்டாரவளி வீதியில் கால்பி எரிபொருள் நிரப்பும் நிலையத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் லொரியொன்றும் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். வெள்ளுவாய கல்பூக்க பெரகட்டியவைச் சேர்ந்த 43 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்படி நபர் பதுளையிலிருந்து பண்டாரவளி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது குறித்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. லாரி மோதியதில் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள தொலைபேசி கம்பத்தில் மோதியதால் கம்பம் சரிந்து விழுந்தது என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது உயிரிழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் சடலம் தேமோதர வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லாரியின் சாரதி எல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் எல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை எல்ல பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள எல்ல வனப்பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தீயணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றில் வழக்கு நடைபெற்ற வேளை தப்பி சென்ற சந்தேக நபரை தேடும் பணியில் கல்முனை தலைமையக போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர் இன்று அம்பாறை மாவட்டம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக அழைத்து வரப்பட்டு விசாரணையின் பின்னர் பிணை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த சந்தேக நபருக்கு பிணையாளிகள் இன்மையினால் நீதிமன்ற உள்ளக வளாகத்தில் உள்ள சிறை கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவளி சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பி நீதிமன்ற சுவர் மேல் குதித்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் திருட்டில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தப்பி சென்ற சந்தேக நபர் சம்பாந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் சுமார் 28 வயது மதிக்கத்தக்கவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹொரணி பொருளுக்குட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. கருவாப்பட்டை சார்ந்த வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஹொரணை தீயணைப்பு படையினர் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தில் செயலிழந்த 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் இன்று மீள செயல்பட தொடங்கியுள்ளதுடன் பொறியியலாளர்களின் கண்காணிப்பில் இயந்திரங்கள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி குறித்த இயந்திரங்களின் செயற்பாட்டின் அடிப்படையில் நாளைய தினம் மின்வெட்டு தொடர்பில் தீர்மானிக்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. பாணத்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட அவசர நிலை காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளது. சுமார் 6 மணித்தியாலங்களின் பின்னர் நாடளாவிய ரீதியில் படிப்படியாக மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியிருந்தது. இந்த நிலையிலே நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.